Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Chai with Chitra, Social Talk. இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணரான மருத்துவர் கார்த்திக் மாதேஷ். அப்பல்லோ மருத்துவமனையிலே பணிபுரிகின்ற காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணரான மருத்துவர் கார்த்திக் மாதேஷ் 10 ஆண்டு காலம் இராணுவத்திலே பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர். இன்றைக்கு பலருக்கு பிரச்சனையாக இருப்பது தூக்கம். தூக்கமின்மை காரணமாக மன அழுத்தத்திலே உள்ள பலரை மீட்டெடுக்கின்ற அரிய பணியை செய்து வருகிறார் இவர். தூக்கமின்மையால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை பற்றியும் தூக்கமின்மையை எப்படி தவிர்ப்பது என்பதை பற்றியும் காது மூக்கு தொண்டை ஆகியவற்றை பாதுகாப்பதை பற்றியும் பல அரிய தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மருத்துவர் கார்த்திக் மாதேஷ். Chai with Chitra, Social Talk. வணக்கம். வணக்கம் சார். மருத்துவ படிக்கணும் அப்படின்றதுக்கு யார் உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தது? சார், சின்ன வயசில் அம்மா எனக்கு இந்த ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து சொன்ன விஷயம் என்னென்னா, கண்ணே நீ பெரிய டாக்டராகி காரில் போவியான், அப்படியே டாட்டா காமிச்சிட்டே அம்மாவுக்கு போய் எனக்கு அது ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்டு கூட ஞாபகம் இல்லை. அப்போலேருந்து சோறு ஊட்டும் போதெல்லாம் சொல்லி வளர்த்தது இதுதான். வளர வளர அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒன்று டாக்டர் ஆகணும் இல்லை என்ஜினியர் ஆகணும், இது ரெண்டு தான் எல்லாருடைய எண்ணமும் ஆசை. கணிதத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நம்ம பென்ட் ஆஃப் மைண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் கால்குலேட்டிவாலாம் இல்லை. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுலையும் அதை எப்படி ஓரளவுக்கு செம்மையாக செய்கிறதுங்கிறதுலையுமே போயிட்டு இருந்தது. அதுக்கு இந்த துறை நமக்கு ஒத்து வரக்கூடிய துறையாக இருக்கவே இந்த துறையிலேயே நம்ம வந்தாச்சு. இதில் இஎன்டி எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? சார், இஎன்டிங்கிறது விதமான ஒரு விபத்துன்னு தான் நம்ம சொல்லணும். காரணம் எம்பிபிஎஸ் முடித்த உடனேயே எனக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட் துறையில் ஒரு பெரிய ஆர்வம். அதுவும் எதேச்சியாக நடந்தது தான். 2-3 ஈவெண்ட்ஸ்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒரு நண்பர் செய்ய முடியாமல் போனதுனால நம்ம செய்ய வேண்டிய சந்தர்ப்பத்தில் வந்தது. அதில் கிடைச்ச சில தொடர்புகள் மூலமாக இந்த திரைத்துறை, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிலாம் போகும்போது அவங்க, சார் நீங்களே ஏதோ ஒன்று பண்ணலாமே, இது மாதிரி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமே. இல்லைங்க, நான் டாக்டராக இருக்கேன், நான் அடுத்து பிஜி எக்ஸாம்லாம் படிக்கணும் செய்யணும், சும்மா இதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தது. ஒரு முறை எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. அப்பாவுடைய ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் தாஜ் கன்னிமர ஹோட்டலில் ஒரு ஈவினிங் ஃபேமிலி டின்னருக்காக உட்காந்துருக்கோம். அப்போ அம்மா இந்த அம்மாவுக்கு சினிமாவிலலாம் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த திரைத்துறை அதெல்லாம் நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சுட்டே இருப்பாங்க. அதில் சொல்கிறாங்க, கண்ணங்க பாரு, அவர் இந்த பத்திரிகையில் எழுதுவார்ல, அவர் யாருமா சொல்கிறீங்க, இவர் இந்த ஹாய் மதன் அவங்கள அங்கே உட்காந்துருக்காங்க. திரும்ப ஆமாம், அவர் உட்காந்து அவருடைய எழுத்துக்கள் நம்மளும் விரும்பி படிக்கிறோம். அவர் கூட இன்னும் 2 பேர் உட்காந்துருந்தாங்க. அம்மா இவ்வளோ ஆர்வமாக சொல்லவுமே அந்த ஏஜுக்கு நம்ம கொஞ்சம் போல்டாக இருப்போமே, நேராக அவர் இருக்கக்கூடிய டேபிளுக்கே போயிட்டு, சார் மன்னிக்கணும், நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்திருக்கீங்க, பட் என்னுடைய அம்மா உங்களுடைய எழுத்துக்களை விரும்பி படிப்பாங்க, நீங்கள் காஃபி முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா எங்கள் கூட ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ கூட 2 பேர் வேறு இருந்தாங்க. சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சரசன்னு வந்துட்டேன். திரும்ப எப்போ வரப்போகிறாரு, அவருக்கு ஏதோ நம்மள ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னா, அப்புறம் உண்மையிலே வந்தார், எங்கள் கூட உட்காந்தார், எங்களுக்காக இன்னொரு டீயோ காஃபியோ குடித்தார், ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் கூட ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டார். அப்போ போகிற போக்கில் அவர் சும்மா இல்லாமல் அப்பாவை பார்த்து, சன் என்ன பண்ணுறாரு சார் அப்படின்னாங்க. அவர் போய் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி ஜாயின் பண்ண போகிறாரு. இல்லை, அவருக்கு வேறு நீங்கள் பண்ணணும், அவர்கிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, யூ ஷுட் ட்ரை ஹிம் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டார். அது எனக்குள்ளே வேறு மாதிரி ஒரு ரியாக்ஷனே, அப்பாவுக்குள்ளே வேறு மாதிரியான ரியாக்ஷனே ஏற்படுத்துச்சு. நான் அதில் எப்படி கண்ணுள்ள முதல்ல சொல்லிட்டார், இனி நம்மளுடைய கரியரை வேறு மாதிரி போக போகுதுன்னு. அப்புறம் வீட்டுக்கு அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு பெரிய சர்ச்சை, நான் டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக தான் இது பண்ணோம்
அதெல்லாம் அந்த கனவுலாம் மறந்ததெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. அப்போது அவசரமாக அப்பா வந்து இந்த எக்ஸாம் எழுது, அந்த எக்ஸாம் எழுது, இனி சும்மா டைம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதுன்னு சொல்லவுமே எக்ஸாம் எழுதக்கூடிய படம்லாம் ஆரம்பித்தது. அதில் வந்து அந்த நேரம் நம்ம எடுத்த மதிப்பெண்களை வச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் எம்டி பெத்தாலஜியும் இன்னொரு பக்கம் எம்டி இஎன்டி சீட்டும் இருந்தது. நமக்கு தான் அறுவை சிகிச்சைனா ஒரு பெரிய ஆர்வம், அதனால் அறுவை சிகிச்சை பக்கம் வரணும்னு சொல்லி எம்எஸ்சி இஎன்டி தேர்ந்தெடுத்தேன். எத்தனை வருடம் மருத்துவராக இங்கே பணியாற்றிட்டு அதுக்கு பின்னாடி இராணுவத்துக்கு போனீங்க நீங்கள்? ஸோ எம்எஸ்சி இஎன்டி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 வருஷம் எம்எஸ்சி இஎன்டி முடித்ததே ஆந்திராவில். அதுக்கப்புறம் அங்கேருந்து மணிப்பால் விஜயவாடா ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள், நம்ம சென்னை குளோபல் ஹாஸ்பிட்டலில் ஒரு சில மாதங்கள் பணிபுரிஞ்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஏதாவது ஒரு வித்தியாசமாகவும் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் தோணுச்சு. சரி அப்படின்னா வித்தியாசமான என்ன தான் பண்ணலாம், யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ட்ரை பண்ணலாமா, இல்லை இராணுவத்தில் சேரலாமா அப்படின்னு 2த்துக்கும் முயற்சி பண்ணோம். முதல்ல அமைஞ்சது இராணுவம். அதனால் உடனடியாக போய் சேர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. இராணுவத்தில் ஒரு மருத்துவராக உங்களுடைய பணி எப்படிப்பட்டதாக இருந்தது? இது வந்து நம்ம பொதுப்படையாக சொல்லாமல் சார், ஒவ்வொரு விங்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆர்மியில் இருக்க ஒரு டாக்டர்னால் ஒரு மாதிரி, நேவி கடற்படை டாக்டர்னால் ஒரு மாதிரி, ஏர்ஃபோர்ஸ் டாக்டர்னால் ஒரு மாதிரி இருக்கும். நான் இருந்தது வந்து கடற்படையில். என்ன வித்தியாசம், ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம். இராணுவம், அதாவது ஆர்மியில் இருக்கக்கூடிய டாக்டராக இருந்தால் நீங்கள் வந்து இந்திய சீன எல்லையிலலாம் இருக்கணும். இந்திய பாகிஸ்தான் எல்லையில் அந்த பெட்டாலியன் போகும்போது நீங்கள் அவங்க கூடயே மருத்துவ உதவிக்காக போகிற மாதிரி இருக்கும். பை லக் ஆர் பை சான்ஸ் நம்ம நேவி தான் நமக்கு கிடச்சிது. அது பார்த்திங்கன்னா வைசாக், அதை விட்டால் பாம்பே, அதை விட்டால் நம்ம கொச்சின், இது 3 சுற்றியே தான் நடக்கும். இதில் ஒரு வித்தியாசமான அனுபவம் என்னென்னா, கப்பலில் போகக்கூடிய ஒரு அனுபவம். போர்க்கப்பல்களில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருந்தது. நான் ஏற்கனவே லிவிங் வந்து அதில் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது சார். ஒவ்வொரு ஷிப்புக்கு ஒரு தன்மை இருக்குது. இப்போ நான் ஒன் ஆஃப் த ஷிப்ஸ் நான் ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சர்வே ஷிப்புன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வெஸ்ட் கோஸ்ட் கொச்சின்லேருந்து நேராக நம்ம பாம்பே வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதிகளை வந்து சர்வே பண்ணணும். இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா 45-50 நாள் ஒரே சமயம் செயிலிங்கில் இருப்போம். அதை முடிச்சுட்டு நம்ம நியரஸ்ட் போர்ட் எதுவோ அதுக்கு வருவோம். திருப்பி ஒரு 40-50 டேஸ் இருக்கும். சில போர்க்கப்பல்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் பேட்ரோலிங்னு சொல்லுவாங்க. கல்ஃப் ஏரியாவில் வந்து பைரட்ஸ்லாம் இருக்காங்க, அதில் போனால் இன்னும் கூட லாங்காக கூட போகும். ஸோ குறிப்பிட்ட அங்கேயே இருக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் செயிலிங் இருக்கும், கொஞ்ச நாள் நம்ம தங்குற மாதிரி இருக்கும். எவ்வளோ நாட்கள் இராணுவத்தில் உங்களுடைய பணி இருந்தது? 10 ஆண்டுகளுக்கு மேல்னு சொல்லலாம் சார். ஒரு 11th இயர் இருக்கும்போது தான் நான் அங்கேருந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தோணுச்சு. ஒரு டெக்கேட் நான் வந்து இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிது. இந்த இராணுவம் உங்களுக்கு பெற்று தந்தது அப்படின்னா எதை சொல்லலாம்? மிக முக்கியமான ஒரு கேள்வியாக நான் கருதுனேன். ஏன்னா படிப்பு முடிச்சுட்டு ஆந்திராலேயோ சென்னையிலேயோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த நேரங்களில் நல்ல ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க் அவுட்டை வீட்டுக்கு வர்றது தான். வீடு ஒர்க் இதை தாண்டி ஒரு தனி மனிதனாக இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு வெற்றிடம் மாதிரி உணர முடிஞ்சது. இதுக்காக நான் யோசித்து பண்ணது தான் அந்த யூபிஎஸ்சியோ இல்லை அந்த இராணுவமோ சேரணும் அப்படின்னு. அப்படி இராணுவத்துக்காக போய் சேரும்போது முதல் வித்தியாசமாக நம்ம பார்த்தது வந்து எத்தனை பேஷண்ட்ஸ் பார்த்தோம், எத்தனை அறுவை சிகிச்சைகள் பண்ணோங்கிறது அங்கே கேள்வி இல்லை. உங்களுடைய அன்றாட கடமைகளை நீங்கள் எவ்வளோ நேர்த்தியாக பண்ணீங்க, மருத்துவ கடமைகளாக இருக்கட்டும். ப்ளஸ் ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்னால் யூஆர் நாட் ஜஸ்ட் அ மெடிக்கல் ஆஃபீஸர், யூஆர் ஆல்சோ அ ஆஃபீஸர். அப்படின்னா நீங்கள் ஒரு அதிகாரியாகவும் உங்களுடைய பணிகளை செய்யணும். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து நிறைய ஒர்க்குகள் இருக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி போர்க்கப்பல்களில் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஒரு சில நேரங்களில் மர்ச்சன்ட் வெசல்ஸ் நிறைய பாஸ் ஆகும். அதில் ஏதாவது ஒரு மாலுமி அவங்களுக்கு வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு போச்சுன்னா நியரஸ்ட் டாக்டர் யாருன்னு கேட்பாங்க. ஹெலிகாப்டரில் நம்ம போயிட்டு அதுலேருந்து கடல் கொந்தளிப்பாக இருக்குது, நீங்கள் ஹெலிகாப்டரில் இறக்க முடியாது, அங்கேருந்து ஏணியை தொங்க விட்டுருவாங்க. அந்த ஏணியிலேருந்து நீங்கள் இறங்கி அந்த பேக்கோட போயிட்டு அங்கே என்னென்னு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அவங்கள ரெடி பண்ணி நீங்கள் அந்த ஏர்லிஃப்ட் பண்ணி நீங்கள் நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரும். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான அனுபவங்கள் நம்ம சிவில் டாக்டராக இருக்கும்போது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லையே. அதனால் இது பெருசு அது சின்னதுன்னு இல்லை, இந்த வித்தியாசமான அனுபவங்களுக்காக சொல்கிறேன். இந்த டியூட்டி பியாண்ட் யுவர் ரிக்வயர்ட் ஜாப், உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டிய இடமா அது இருக்கும். இங்கே நம்ம எது எதிர்பார்க்கலாம் அதை செஞ்சால் போதும். அப்போலோவில் இணையணுன்றது உங்கள் கனவா இல்லை அப்போலோ இணைத்து கொண்டதா? அவங்கள அப்போலோ இணைத்து கொண்டது தான் சார் சொல்லணும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன். கோவிட் வந்திருந்த நேரம் எல்லாருக்குமே வந்து இந்த எவ்வளோ தைரியமான ஆளுங்களுமே பயந்த ஒரு காலகட்டம் அது. இப்போது என்னுடைய தங்கை வந்து அவங்க அமெரிக்காலேயே செட்டில் ஆகிட்டாங்க, க்ரீன் கார்டு ஹோல்டர். நானும் இராணுவம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே தள்ளியே இருக்கேன். அப்பா அம்மா வந்து சென்னையிலே இருக்காங்க. ஸோ இந்த கோவிட் பீரியடில் எல்லாருக்குமே ஒரு இந்த தனிமை, அந்த ஒரு பயம்னு வரும்போது சரி இதுக்கப்புறமாவது நம்ம அப்பா அம்மா கூட இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பார்த்தோம்.
அந்த நேரம் என்னுடைய அதிர்ஷ்டம் பக்கத்துலேயே ஒரு அப்பல்லோ வானகரம் இருந்தது. சரி, அப்படி அந்த இடத்துல இணைய வேண்டிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். நம்முடைய தொண்டை, மூக்கு இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் முக்கியம், எதையெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ? முதல்ல இந்த கேள்விக்கு பதில் எப்படி நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஒரு இருதயத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது, வலி இருக்குன்னாலோ, இல்லை ஸ்ட்ரோக் மாதிரியான எர்லி சைன்ஸ் வந்தாலோ உங்களுக்கு ஒரு உந்துதலே தேவையில்லை. நீங்களே அடிச்சு பிடிச்சி டாக்டர்கிட்ட போயிருக்கீங்க. இஎன்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் எடுத்து உரைச்சா மட்டும்தான் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறதே வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இரண்டாவது பாகம் உங்களுடைய கேள்விக்கான பதில். இப்போ ஃபஸ்ட்டு காதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சின்ன குழந்தைங்களுக்கான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு எதை பார்த்தாலும் ஆராயக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். சமீபத்தில் வந்து டாய்ஸ்லலாம் பின்னாடி இருக்கும் ஒரு சின்ன ஒரு பேட்ரி மாதிரி. ஆமாம், அதை வந்து காதில் போட்டுருச்சு ஒரு குழந்தை. ஸோ இப்போ ஏதாவது ஒரு தெர்மோகோல் சின்ன பால்னால் பரவாயில்ல, இப்போ இது உள்ளே போயிடுச்சு, அதுக்குள்ளே இருக்கிற ஆசிட் லீக் ஆகலாம். கரெக்ட். இல்லை ஏதாவது ஒரு ரியாக்ஷன் சருமத்தோடு இணையும் போது அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் உருவாகலாம். நைட்டு 2 மணிக்கு அந்த அம்மாவுக்கு பதட்டம், திடீர்னு பொண்ணு காது பிடிச்சி அழுகும்போது காதில் லைட் அடித்து பார்க்குறேன், ஏதோ மினிமினு மட்டும் இருக்குது, ஏதோ பயந்துட்டாங்க, கூப்பிட்டு வராங்க. ஸோ முதல் விஷயம், குழந்தைகள் பக்கத்தில் எளிதாக மூக்குக்குள்ளேயோ வாயுக்குள்ளேயோ காதுக்குள்ளேயோ உள்ள நுழையக்கூடிய சைஸில் ஏதோ அவங்க கையில் தனியாக கொடுத்துடக்கூடாது. பெரிய பெரிய டாய்ஸாக கொடுக்கலாம், தவறு இல்லை. அருமை. ஒன்று. இன்னொன்று, காதில் இருக்கக்கூடிய சேரக்கூடிய அழுக்கு ஒரு வியாதி கிடையாது, அது ஆக்சுவலாக அழுக்கே இல்லை, அது வந்து மெழுகு. காதினுடைய சருமம் அந்த காதை பாதுகாக்கிறதுக்காகவும் ஒரு வேக்ஸ் தான். கரெக்ட். சருமத்தினுடைய மென்மைத்தன்மையை மேம்படுத்துறதுக்காக தான் அது உருவாகுது. பிரச்சனை எங்கே ஆகுது அப்படின்னா, நமக்கு அதில் ஒரு அந்த இயர்பட்ஸை ஏதோ ஒன்று போட்டு குடையும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அது என்ன அடிக்ஷனாக இல்லை அதில் ஒரு சந்தோஷமானு தெரியல, அதை வச்சு உள்ளே தள்ளிடுறாங்க. அது உள்ளே தள்ளினதுக்கப்புறம் வெளியே வர்றது கஷ்டம். அந்த மெழுகு உள்ளே தள்ளிடுறாங்க, உள்ளே தள்ளிடுறாங்க. எடுக்கிற முயற்சி உருவாகிற இடம் ஒன்று, அந்த இடத்துலேயே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம எடுக்கிற பேரவழின்னு சொல்லி அதை என்ன பண்ணிடுறோம், உள்ளே தள்ளி விட்டுறோம். அப்புறம் அது அங்கே அடைய ஆரம்பித்து அதுதான் கல் மாதிரி ஆகுது. ஸோ இயர்பட்ஸ் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஒரு வேளை பயன்படுத்தினீங்கனாலும் காதுனுடைய வெளிப்புறத்தில் மட்டும் க்ளீன் பண்ணுங்கள். இப்போ வெளியே தெரியுது, அழுக்கு தெரியுதுன்னா தேங்காய் எண்ணெயோ வேசலினோ நீங்கள் டிப் பண்ணிவிட்டு அதை மட்டும் க்ளீன் பண்ணுங்கள், உள்ளே போட்டு திருக வேண்டாம். இது காது வரைக்கும். மூக்குக்கு வந்தோம் அப்படின்னா பரவலாக நம்ம பார்க்குறது வந்து முக்கியமாக குழந்தைகள், நிறைய அடல்ட்ஸுமே கூட எந்நேரமும் மூக்கில் விரலை விட்டு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி அது ஏன் வருது, மூக்கில் விரலை வைக்க வேண்டிய அவசியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே கட்டியாக அந்த செக்ரீஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகும்போது உங்களுக்கே ஒரு விதமான வேற்று உணர்வு வரும். அதை எடுக்கிற முயற்சியில் தான் அப்படி பண்ணுறீங்க. அது ஏன் ஆகுது? அலர்ஜி இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம், மூக்கு தண்டு வளைவு இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம், ஏசி அதனுடைய ப்ளோலேயே நம்ம எந்நேரமும் இருக்கிறோம் அப்படின்னா காற்றுல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் குறையிறது ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த மாதிரி சமயங்களில் வந்து முக்கியமாக இப்போ நம்ம சென்னையிலலாம் வெளியே போயிட்டு வரோம், புழுதி மூக்குக்குள்ளே நிறைய போயிடுது. நேசல் வாஷ் பண்ணலாம். எப்படி பல் வளர்க்குறது வாய்க்கு சுத்தமோ, நேசல் வாஷ்ன்றது வந்து மூக்கை சுத்தப்படுத்தக்கூடிய விஷயம். நார்மல் சலைன் இல்லை வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு அதை கூட நம்ம எடுத்துகிட்டு பண்ணலாம். இப்போ நேசோ வாஷ் கிட்டினே வந்து நிறைய ஃபார்மசூட்டிக்கலுக்கு இதில் நமக்கு கிடைக்குது, அதை யூஸ் பண்ணலாம். எதுவுமே இல்லையா, சலைன் ஸ்ப்ரே நம்ம அடித்து விடலாம், அது உலராமையாவது இருக்கும். அந்த காதுக்கு நம்ம சொன்ன அதே ரூல் இதுக்கும் பொருந்தும். ஈஸியாக எளிதில் நுழையக்கூடிய ஃபாரின் பாடிஸ் எதுவும் குழந்தைங்க கையில் கொடுக்கக்கூடாது. அடுத்தது வந்து தொண்டை பகுதி, முக்கால்வாசி மீன் முள், ரொம்ப அரிதாக வந்து சிக்கன் போன் இல்லை மட்டன் போன் கூட உள்ளே போய் மாட்டிக்கிறவங்க இருக்காங்க. இதில் இந்த நம்ம கல்ச்சரில் வந்து விரதமெல்லாம் இருப்பாங்க, ஆடி மாதம் விரதம், இந்த விரதம் இந்த விரதம்னு. அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ சாப்பிட முடியுதோ, நான் இது உண்மையில் நடந்த கதை தான். இதில் ஒரு லேடி வந்தாங்க. அந்த லேடி என்ன இப்போ சின்ன குழந்தைங்க தெரியாமல் வாயில் போட்டுக்கிட்டாங்கன்னா சரிப்பா கண்ணு அப்படிலாம் போடக்கூடாது செய்யுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய ஹிஸ்ட்ரியை நமக்கு மேட்ச் ஆகலை. எப்படிமா இந்த சிக்கன் போனுங்கிறது உள்ளே போய் எப்படி மாட்டோம்? அது வந்து சார் எனக்கு இந்த விரதம் பீரியட் ஆரம்பிக்க போகுதுங்கிறதுனால இந்த டைம் முடிகிறதுக்குள்ளே வேகமாக சாப்பிடணுமேன்னு சொல்லி ஒரு பிரியாணி வாங்கி அது அப்படியே லபக்குன்னு சாப்பிட்டேன் சார். அது உள்ளே ஒரு எலும்பு இருந்ததுக்கு நான் கவனிக்கல, அது மாட்டிடுச்சு. அவசரமாக சாப்பிட்றது தப்பு. இன்னொன்று, இது மாதிரியான விஷயங்கள் காற்று குழாயில் நுழைஞ்சாலும் சரி, உணவு குழாயில் நுழைஞ்சாலும் சரி, கூர்மையான விஷயங்கள் உள்ளே போகும்போது அது அதனுடைய ரிஸ்க்கை வந்து அதிகப்படுத்துது. உள்ளே கிழிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பேசிக் முக்கியமான ஒன்று. எல்லாருக்குமே வரக்கூடிய சந்தேகம், எவ்வளவு சத்தம் காதுக்கு கேட்கலாம், அது ரொம்ப முக்கியம். ஸோ
இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம ஏர்பாட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், இல்லை வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு கைட்லைன். 60% வால்யூம் 60 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கேட்கலாம். 60 நிமிஷம் தான். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு பிரேக் கொடுக்கணும். அதுக்கும் கம்மியாக இருந்தால் இன்னும் நல்லது. ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 60% வால்யூம் வைப்போம், அது கொஞ்ச நாள் கழித்து நமக்கு அடாப்ட் ஆகிரும், போதாது. அது 70 80ன்னு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் 100% வால்யூமில் வச்சு தான் ஏர்பாட்ஸ் வச்சுருக்கிறாங்க, ஹெட்ஃபோன்ஸ் வச்சு கேட்குறாங்க. சரிங்க, அதுலேயே கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க, இதுக்கு மேலே கொடுக்குறாதுன்ட்டு. இப்போல்லாம் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்லலாம் பார்த்தீங்கன்னாவே அதுக்குன்னு ஒரு தனி ஃபெசிலிட்டி வந்துருச்சு. ஆமாம், 80 to 110 120 டெசிபிளில் சவுண்டு வருதுன்னா இங்கே அலாம் வர ஆரம்பிச்சிடும். அது யாரும் இப்போ பொருட்படுத்துறதில்ல. உள்காதில் இப்போ எப்படி நம்ம சருமத்தில் ரோமங்கள் இருக்கோ அதே மாதிரி அதுலேயும் ரோமங்கள் இருக்குது. அந்த ரோமங்கள் அசையும் பொழுது தான் அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் மூளைக்கு கண்டக்ட் ஆகுது சவுண்டாக. இப்போ நம்ம எப்படி அதை கற்பனை பண்ணோம்னா, மென்மையான காற்று வீசும்போது இலைகள்லாம் எப்படி வருடுற மாதிரி இருக்குது. ஆமாம், இதே புயல் காற்று அடிச்சுன்னா இலையெல்லாம் பிச்சுட்டு போடுது இல்லையா? அது மாதிரி தான் நீங்கள் 60 70 80ன்னு கூட்டும்போது நுண் ரோமங்கள்லாம் காதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து அழிஞ்சிரும். அப்போது கண்டிப்பாக சவுடாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதை தவிர்க்கணும். இப்போ சில இசை நிகழ்ச்சிகளுக்கு நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கர்ஸில் அப்படி ஒரு சவுண்ட் இருக்குது, அது பக்கத்தில் உட்காந்து இசை நிகழ்ச்சியில் கேட்டாவே காது பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்களே, உண்மையாக? ஸோ இப்போது யாருடைய வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லக்கூடிய அறிவுரை நமக்கு அந்த தகுதி இல்லைன்னாலும் அறிவியல் பூர்வமாக இதுக்கு பதில் சொல்லணும்னா அது தவறு தான். இது காது பாதிக்கப்படுன்றதை தாண்டி மூளையவே இது பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குது. மூளையை பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குது. முக்கியமாக அந்த ஹை டெசிபல், இது நீங்கள் இசை நிகழ்ச்சின்னு இல்லை, இன்றைக்கி தேதிக்கு வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை இரவுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே யங்ஸ்டர்ஸோட பார்ட்டி அந்த கல்ச்சர்லேயும் இது மட்டும்தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த நாய்ஸ் இன்டியூஸ்ட் ஹியரிங் லாஸில் ஆரம்பித்து உங்களுடைய மூளையினுடைய உள்செல்கள்லாம் பாதிக்கிற அளவுக்கு இதில் கெட்ட விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக அதை நம்ம தவிர்க்கணும். இப்போ பொதுவாக காதில் உள்ள வேக்ஸை பற்றி நீங்கள் சொன்னீங்க, எல்லார் காதுலேயும் சேரக்கூடிய விஷயம். இதை க்ளீன் பண்ணணுன்னா போய் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு போய் க்ளீன் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து கொஞ்சம் காசு செலவாகும். அப்படின்னா எல்லாராலையும் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆமாம், அவங்களுக்கு என்ன தான் தீர்வு? அவங்க எப்படி தான் முறையாக தங்களுடைய காதுகளை க்ளீன் பண்ணுறது? சார், ஒன்று, காது க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இயற்கை நமக்கு கொடுக்கல. அப்படியா? ஆமாம், நம்ம அந்த சிவ் பண்ணுறோம் இல்லைங்களா, சாப்பிடக்கூடிய ஆக்ஷனு, பேசக்கூடிய ஆக்ஷனு, கொட்டாவி விடுற ஆக்ஷன், இது எல்லாமே என்ன பண்ணுன்னா இந்த தாடை எலும்பு இருக்குது பாருங்கள், இது வந்து இங்கே இருக்கக்கூடிய தோலை வந்து வருடிக்கிட்டே இருக்கும். ஸோ அது இப்போ நீங்கள் சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே சேர்கிற வேக்ஸ் வந்து வெளியே வந்துடும். பாட்டிகள்லாம் வந்து ஒரு சின்ன பஞ்சு மாதிரி இதை வச்சு தொடச்சி இங்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுப்பாங்க. அதை மட்டும் எடுத்தாவே போதும். ஒரு வேளை உள்ள வரைக்கும் சேரக்கூடிய தன்மை இருக்கிறவர் யாருக்கெல்லாம் இருக்கும்? எல்லாருக்குமே அந்த காது குழாய் நேராக இருக்காது. சில பேருக்கு இப்படி வளைஞ்சிருக்கும், சில பேருக்கு இப்படி மேடாக இருக்கும். அப்படின்றவங்க வந்து கோகோனட் ஆயில் இல்லாட்டி வெஜிடபிள் ஆயில் ஏதோ ஒரு அதை நம்ம வந்து விட்டோம்னா காதில் 1 or 2 drops அது வந்து மென்மைப்படுத்திடும். ஒன்று இல்லை அப்படின்னா ஓவர் த கவுண்டர் வேக்ஸ் டிசால்விங் ட்ராப்ஸ் இருக்குது, அது நம்ம வாங்கி ஒரு மந்தோட லாஸ்ட் 2-3 days நீங்கள் அதை விட்டுக்கலாம். இறுகி போயிருக்கிற அந்த வேக்ஸ் மென்மை அடைஞ்சு மறுபடியும் அதுவாக வெளியே வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதுதான் சேஃபஸ்ட்டு. பட் அதுக்கு மேலே வரலன்னா கண்டிப்பாக டாக்டர் பார்த்து தான் ஆகணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது காதில் ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றிட்டு குளிக்கிறதெல்லாம் இருக்குது. ஒரு பக்கம் சில மருத்துவர் சொன்னாங்க காதில் அப்படிலாம் எண்ணெயை ஊற்றக்கூடாதுன்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை சார், எண்ணெய் பொறுத்த வரைக்கும் அதனுடைய தட்பவெப்பம் தான் எனக்கு பிரச்சனை. எண்ணெயை ஊற்றுறதே நான் ஒரு பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன், ப்ரொவைடட் நம்மளுடைய காது ஜவ்வுனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பொழுது. ஏன்னா காது ஜவ்வுங்கிறது அந்த ஒலியை ரிசீவ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நடு மற்றும் உள்காதுகளினுடைய பகுதிகளை ப்ரொடெக்ட் பண்ணுறது அதுதான். இப்போ நீங்கள் ரொம்ப சூடான எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் அது பொசுங்கிடும். கரெக்ட். நார்மல் எண்ணெய் விடுறீங்க அப்படின்னா இந்த வேலையை அது செய்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இது வேக்ஸை வந்து உருக்கி வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இந்த எண்ணெயில் நிறைய இருக்குது. இப்போ பல பாடல்கள் பார்த்திங்கன்னா தொண்டையை பாதுகாத்துக்கிறதுக்கு நான் ஐஸ் வாட்டர் சாப்பிட்றதுல இது மாதிரிலாம் ரொம்ப பிரகாஷனாக இருப்பேன்பாங்க. இன்னொரு பக்கம் எஸ்பி பாலசுப்ரமணியன் பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் எந்த முயற்சி எடுத்துக்கிட்டு கிடையாது, இன்றைக்கி ரெக்கார்டிங்கு தான், காலையில் கூட ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், அப்படியே போய் பாடுவேன். சரி, எஸ்பிபி அவர் வந்து ஒரு எக்ஸப்ஷன். நம்ம அவரை வந்து உதாரணமாக சச்சின் டெண்டுல்கர் பேட்டிங் பண்ணுறாரு, நம்மளும் பேட்டிங், அது கஷ்டம் அவர். பட் நீங்கள் கேள்வியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்களே குரட்டை அடிப்படையாக வச்சு வந்துருக்கு. அந்த அளவுக்கு வந்து குரட்டை மிகப்பெரிய பாதிப்பை சமீபமாக ஏற்படுத்தியிருக்கு. ஆமாம், திரைப்படங்களை பற்றி கூட சொன்னீங்க. என்னுடைய ஒரு பேஷண்ட் வந்து சொன்னார், அதை அப்படி வந்து ஒரு திரைப்படத்தில் ஒரு 2-3 செகண்ட் உங்கள் முகம் கூட வந்தது சார் அப்படின்னு. அது என்ன பார்த்தா அந்த முக்கியமான ரோல் பண்ணுறவங்க வந்து அதை சர்ச் பண்ணுறாங்க குரட்டைக்கு எப்படிலாம் தீர்வு காணுதும் போது
உங்ககிட்ட இது மாதிரி வந்த பேஷண்ட்ஸ் வந்து இந்த கம்ப்ளைண்ட்னால மிகப்பெரிய அவங்க வாழ்க்கை மனமுறிவு ஏற்படக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்களா? நிறைய வந்திருக்காங்க சார். அதில் ஒரு சிலருக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சிருக்கு. என்ன காரணம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற சில விஷயங்களும் பொருந்தி வரணும். அந்த சுய ஒழுக்கம் புரட்டையை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலர் ஒரே மாதிரி தானா இல்லை வேறுபாட்டு? போபால், நல்ல கேள்வி. எய்ம்ஸ் போபாலில் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க.